கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ராதிகா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம வந்தது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இனியாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. நம்மளை கண்டாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு தனக்கு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோபி வராரு. ராதிகா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. எனக்காக தான் நீ வந்த இந்த வீட்டுக்கு. ஆனால் இந்த வீட்டில் உனக்கு மரியாதை இல்லை. இனியாவும் உன்னை சரியாக புரிஞ்சிக்க மாட்றா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் யதார்த்தமாக தானே பண்ணீங்க அப்படின்ட்டு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா ராதிகாவை பேசின பேச்சை நினச்சி பார்த்துட்டு பாக்கியா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது எப்படியாவது இனியாவுக்கு புரிய வச்சு ராதிகாவினால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ராதிகா கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கணும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அங்கே செல்வி வராங்க. செல்வி, என்னக்கா, ஏன் இனியா ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதிகாவை இனியா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ட்டு செல்விக்கிட்ட பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ராதிகா மேலே மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க.